மீடியான் குடும்பத்தினருக்கு வணக்கம். இன்னைக்கு காலையில ஒரு காணொளி பார்த்தேங்க. இந்த காணொலியை பார்த்த உடனே 10 வருஷம் முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வந்தது. ஒரு 5-10 நிமிஷம் பயந்தே போயிட்டேன். அது என்ன காணொலி அப்படிங்கறது அப்புறம் பார்ப்போம். 10 வருஷம் முன்னாடி தமிழகம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தினசரி காலையில எந்திரிச்ச உடனே நம்ம பத்திரிகையை திறந்து பார்ப்போம். இன்னைக்கு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் நம்ம ஏரியால பவர் கட் அப்படின்னு சொல்லி. சென்னையில 2 மணி நேரம், கிராமங்கள்ல அதை விட அதிகம். அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் முழு நாள் பவர் கட். மற்ற ஊர்ல அதை விட அதிகம். பவர் கட் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. அதே பத்திரிகையோட அடுத்த பக்கம் திருப்பி பார்த்தா திமுக பிரமுகர்கள் மீது இல்லாட்டி திமுக கட்சியினர் மீது காவல்துறையில் நில அபகரிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியை நம்ம படிச்சிருப்போம். நீதிமன்றத்தில் திமுக பிரமுகர்கள் மீது இல்ல திமுக கட்சியினர் மீது நில அபகரிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கறத பார்த்திருப்போம். இப்படி சாமானியன் வாழ முடியாத ஒரு அவல நிலை 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அனுபவித்த கசப்பான உண்மை. அப்புறம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இன்று நாம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருக்கும்போதுதான் நான் சொன்ன அந்த காணொலியை நான் பார்த்தேன். அது நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு வந்து மீதியை நம்ம பேசுவோம். அவர்தான் ஸ்பெஷல் டிஜிபி திரு ராஜேஷ் தாஸ். பேர்லாம் நாங்க ஞாபகம் வச்சிருப்போம், இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. பேர்லாம் நாங்க ஞாபகம் வச்சிருப்போம், இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. எங்களுக்கு தெரியாத காவல்துறையை நாங்க பார்க்காத காவல்துறையா? எங்களுக்கு தெரியாத காவல்துறையை நாங்க பார்க்காத காவல்துறையா? காணொலியை பாத்தீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி ஸ்டாலின் பேசியது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீ காலி போன்ற பாணியில் பேசுகிறார். ஒரு காவல்துறை அதிகாரிக்கே இதுதான் கதி என்றால் திமுகவினர் செய்யும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஊடகங்களின் நிலைமை என்ன ஆகும்? பத்திரிகைகளின் நிலைமை என்ன ஆகும்? இதே கட்சி தலைவர் ஒருவரை விமர்சித்ததற்கு ஒரு பத்திரிகை அலுவலகமே எரிக்கப்பட்டது. 3 பேர் பலியானார்கள். நாம் அதை மறந்திருக்க மாட்டோம். இந்த கொடூரம் தொடர வேண்டுமா? நாளை உங்கள் பிள்ளைகள் இது போன்ற சூழ்நிலையில் வாழ வேண்டுமா? காவல் அதிகாரிக்கும் ஊடகத்திற்கும் பத்திரிகைக்கும் இதுதான் கதி என்றால் சாமானியர்களின் நிலைமை என்ன? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சிந்திக்க துவங்கினால் இது போன்ற பேச்சுக்கள் பேச மாட்டார்கள். இது போன்ற அநியாயங்கள் நடக்காது. அக்கிரமங்கள் தடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.